Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னைக்கு நாங்கள் எங்களோட vlogல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டைட்டில்லே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாங்கள் சூப்பரான காஃபி டாஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு சிறிய டின் கண்டஸ்டன்ட் மில்க் 390 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவு ஹாட் ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்து வச்சுருக்கேன். மாட்டுப்பால் தான். 4 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் இது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், சின்ன சின்னதாக கட் பண்ணின பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலை நல்லா ஹாட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற காஃபி 4 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சரிசமனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் நல்லா கலந்து விடும்போது தான் அந்த ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் அதை ஃபுல்லாகவே அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை சைடில் எடுத்து வச்சுட்டு உங்களோட பேனை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட கண்டஸ்டன்ட் மில்கை வடித்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட கிரி டாஃபி ப்ராசஸ் தான். ஆனால் அதை விட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரி டாஃபி நாங்கள் கொஞ்சம் பதம் பார்த்து தான் எடுப்போம். ஆனால் இந்த காஃபி டாஃபிங்கிறதுனால நாங்கள் கையில் பிடிக்கிற அளவு பதத்தில் இதை நாங்கள் எடுத்துடணும். இல்லைன்னா அது ஓவராக கல்லாகிடும். அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற காஃபி மிக்சிங் அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இப்போவே எனக்கு ஆல்ரெடி ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ நீங்கள் இதை மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கைஸ், பிகாஸ் இதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃப்ளேமை கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகணும்னு நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சிட வேண்டாம். ஏன்னா இது ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் புரியாமல் போயிடும். ஸோ பார்த்து இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இருங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக பபிள் வர ஸ்டார்ட் ஆகும். சரியாக ஒரு 15 மினிட் நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பபிள்ஸ் மெதுவாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா உங்களோட ஸ்பெக்சுலா வச்சு ஃபுல்லாக ஓரங்களை எடுத்து விட்டுடுங்க. நீங்கள் இது ஒரு மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராசஸ்னால நீங்கள் மரத்தாலான ஸ்பூன் இடையில மாற்றி யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட நான்ஸ்டிக் பேன் ஸ்க்ரெச் ஆகாமல் அது பாதுகாக்கும். ஸோ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிட்டு வருது. பாருங்கள், ஒரு க்ரீமியாக அழகாக டர்ன் ஆகிட்டு வருது. இது சரியாக 30 நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லாவே ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. சரியான பதம் கொஞ்சமாக டர்ன் ஆகிட்டு வருது. இப்போ நாங்கள் சரியான பதம் எப்படி பார்க்கணுன்னா 2 டைப்ஸில் பார்க்கலாம். பேனில் இருந்து எல்லாம் மொத்தமாக அப்படியே சேர்ந்து வந்துடும். ஏன்னா இப்போ அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கிற எல்லா மிக்சருமே ஒரே அடிக்கு சேர்ந்து மொத்தமாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கைஸ், கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கை போடும்போது அந்த ஸ்பூனில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி ரவுண்ட் மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டரில் போட்டு பாருங்கள். நீங்கள் போடும்போது அது வாட்டருக்கு கரைஞ்சி டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட மாதிரி அது பால் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நாங்கள் இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோன்னா, பேனை விட்டு எல்லாம் மொத்தமாக வரும். அப்போவே நான் அதை எடுத்துடுவேன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ பாருங்கள்,
உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் என்னோட எல்லா பெட்டருமே அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ இதை சரியாக செஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் போச்சுது கைஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கும் அந்த டைமிங் தான் எடுக்கும். இப்போ உங்களோட ஸ்பூனால் உங்களோட மிக்சர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. பேனில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இதுதான் கிட்டத்தட்ட சரியான பதம், சரியான கன்சிஸ்டன்சி இதுதான். இதில் தான் நாங்கள் வெளியே எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு டொஃபியை ரோல் பண்ணுறதுக்கு சரியான பதமாக அமையும். ஒரு பேனில் அப்படி இல்லாட்டி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட போகிற இடத்துல கொஞ்சம் ஒயிலியாக இருந்தால் தான் இதை உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், பேனில் இருந்து எல்லாமே மொத்தமாக ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நாங்கள் இதை வெளியே எடுத்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ஸோ நான் பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் பட்டர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதில் நாங்கள் எங்களோட ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டரை அதில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்பெக்சுலாவால் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு வாலில் சரி யூஸ் பண்ணலாம். உங்களோட பார்ச்மெண்ட் பேப்பரே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதாலே அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கூலாக விட்டுடுங்க. ஸோ இப்போ அது சரியாக பிடிக்கிற பதத்தில் இருக்குது. பாருங்கள், வீடியோவில் பார்த்தா தெரியும். நான் அதை அழகாக இழுக்கும்போது அது நல்லா அழகான ஒரு பதத்தில் வரும். இந்த மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணி டொஃபி ஷேப்பில் செஞ்சு அதை அழகாக எடுத்துக்கோங்க. பார்த்து இன்னமுமே அது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு அப்படி கொஞ்சம் நீங்கள் சென்சிட்டிவான ஆள், இது ஹாட்டாக இருந்துச்சு, உங்களோட கைக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சீசரால் கட் பண்ணி எடுத்து அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் அதை அழகாக எடுத்து ரவுண்ட் பண்ணி ரோல் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ஷீட்டில் வச்சு அதை ஒரு டொஃபி மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பெட்டர் ஆறுறதுக்கு முதல்ல நீங்கள் அழகாக செஞ்சு எடுத்துக்கணும். இது ஆறிடுச்சுன்னா டொஃபி மாதிரி கொஞ்சம் கல்லாகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அழகாக டொஃபி ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துட்டேன். உங்கள் எல்லா டொஃபியுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்குங்க. பார்க்க ஈஸியான மாதிரி தான் இருக்குது, செய்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் கைஸ். பதம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டொஃபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெட்டரை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஷீட்டில் நான் போட்ட மாதிரி ஒரு இடத்துல செட் ஆகி இருக்குது. அது அங்கே இங்கே வலிஞ்சு ஓடுற பதத்தில் இல்லாமல் சரியான பதத்தில் இருக்குது. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அழகாக ரோல் பண்ணும்போது அது அழகாக ரோல் ஆகி படும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அழகான டொஃபி ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துக்கொள்ள தான் இருக்குது. இது கல்லாகிறதுக்கு முதவே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க கைஸ். பிகாஸ் இது கல்லாகினதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். ஹார்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப், ரோல் ஷேப் எல்லா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் டொஃபிங்கிறதுனால டொஃபி ஷேப்லேயே செஞ்சு எடுத்துட்டேன். என்னோட எல்லா டொஃபீஸையும் நான் இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி இந்த மாதிரி டிசைனுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்க, இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் எல்லா டொஃபீஸையுமே செஞ்சு எடுத்துட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், இன்னும் நிறைய சூப்பரான ஸ்வீட் ரெசிபீஸ் வருது. பிகாஸ் இது வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய vlogs நான் கொண்டு வரதுக்கு இருக்கேன் இந்த சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.